ஆனால் சைனா வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு கம்யூனிசம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு கேபிட்டலிசம் கம்யூனிஸ்டுக்கு இடையில ஒரு மாதிரி ஒரு கட்டுப்பாடான ஒரு இடம். அப்போ எல்லாருமே வந்து வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக வந்து டூ வீலர். ஓகே, அப்போ அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் இதில் வந்து பயங்கரமான ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னைக்கு வந்து 2019-20 அந்த ரேஞ்சில் வந்து எலன் மஸ்க் வந்து டெஸ்லா கார், அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா. ஆமாம், இப்போ எலக்ட்ரிக் காரு இப்போ ஒரு மாதிரி வந்து ஸ்பேஸ் ஷிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பே ஒரு அழகாக ஒரு மாதிரி இருக்கும். இப்படி இருந்தது. இந்த மாதிரி பண்ண இடத்துல அவங்க வெளியிட்ட உடனே டக்குன்னு இவங்க என்ன பண்ணாங்க, சைனா வந்து பிஓடி அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க 80 லட்ச ரூபானா 10ல் ஒரு பங்கு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாவில் வந்து இவங்க வந்து அதை விட அட்வான்ஸ்டாக விட்ட உடனே டெஸ்லா கார் வந்து மலன்னு ஒரு 3 வருஷம் அமெரிக்கன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், இந்தியா மார்க்கெட்டை குறி வச்சாங்க. அந்த டைமில் வந்து வெளியில் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு உள்ளே வந்தால் 100% டியூட்டி உண்டு. அதில் வந்து எலன் மஸ்கே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாப்புல, எங்களுக்கு வந்து உள்ள இதுக்கு மார்க்கெட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி.